கூகுள் நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 28 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது உலக நாடுகளிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமேசான் மற்றும் கூகுள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு $1.2 பில்லியன் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் சிலர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை வழங்குவது அநியாயம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலிபோர்னியாவின் நியூயார்க்கில் உள்ள கூகுள் நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் கடந்த செவ்வாய்க்கிழமை 10 மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூகுள் நிறுவனம் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற 28 பேரை கூகுள் நிறுவனம் பணி நீக்கம் செய்தது. இந்நிலையில் கூகுள் நிறுவனத்தின் சர்வதேச பாதுகாப்பு பிரிவு தலைவர் கிறிஸ் ராக்கோ நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய 28 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செயலை கூகுள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என ஊழியர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.